கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரியவர்களே, நாம் கடவுளின் அரசிற்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நாம் கடவுளின் அரசிற்குரியவர்களாக வாழ்கிறோமா? இந்த அனுபவம் நமக்கு இருக்குதா? நாம் மீட்கப்பட்டு ஆண்டவரின் பிள்ளைகளான போது விண்ணரசும் வானதூதரும் மகிழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று அதே விண்ணரசு நம் வாழ்வை பார்த்து மகிழுமா? இதில் நாம் தவறுகிறோம். நல்ல விதையிலிருந்து கற்றுக்கொள்வோம். விதையானது தனித்து மண்ணில் விதைக்கப்படும் போதுதான் புதிய உடலுடன் அது முளைவிடுகிறது. அதுபோல ஒருவர் கிறிஸ்துவோடு இணையும் போதுதான் புதிதாய் படைக்கப்பட்டவராக மாறுகிறார். பழைய அவருடைய சுபாவங்கள், பாவ வாழ்வு அவரை விட்டு நீங்கி போகும். விதையும் பழைய மேற்தோலை மண்ணிலே விட்டுவிட்டு புதிய உடலுடன் மேலே வளர்கிறது போல நாம் ஆண்டவருக்குள் வளர வேண்டும். விதையைப் போல நாமும் கிறிஸ்துவின் உள்ளார்ந்த அன்பிற்குள் பிணைக்கப்பட்டு தனித்திருக்கும் போதுதான் தந்தையாம் கடவுளால் நம்மை உருவாக்க முடியும். இறைப்பணியாளர்கள் அனைவரும் கடவுளோடு தனித்திருக்கும் அனுபவத்தை கொண்டிருந்தனர். குறிப்பாக யாக்கோபை எடுத்துக்கொள்ளலாம். தனித்து ஆண்டவரிடம் போராடி தனக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நாம் தனித்திருந்து கடவுளோடு உறவாடாமல் அவருக்கென்று தனித்துவமான நேரத்தை ஒதுக்காமல் நம்மால் விண்ணரசின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தமே இல்லை. இன்று ஒரு முடிவு செய்வோம். ஆண்டவரை அன்பு செய்ய, ஆண்டவரோடு உரையாட தனித்துவமான நேரத்தை அவருக்கென்று ஒதுக்குவோம். நாம் விண்ணரசின் மக்களாக இந்த உலகில் அதிகாரம் செலுத்துவோம். அழகையின் அதிகாரத்தை காலின் கீழ் நசுக்குவோம். ஆமேன்.